வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ரொம்பவே வித்தியாசமான ஒரு கீர் ரெசிபி. குழந்தைங்களுக்கு டக்குன்னு செய்து கொடுக்கலாம். குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைமில் வேணாலும் செய்து கொடுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெயிட் கெய்னிங், பிரெயின் டெவலப்மெண்ட் கீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நல்லா கொழுகொழுன்னு வெயிட் போடக்கூடிய இந்த வெயிட் கெய்னிங் கீர் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் புரோக்கன் வீட் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு, ஒரே ஒரு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு பசும்பால் ரெண்டையும் கலந்து எடுத்துருக்கேன். ரெண்டையும் கலந்து சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், வெயிட் கெய்னிங்கும் ஆகும். இப்போ பால் நல்லா பொங்கி வரும்போது நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் தண்ணியும் சேர்த்துருக்கிறதால பால் நல்லா கொதிப்பிடிச்சு பொங்கி வரும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புரோக்கன் வீட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த மிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இந்த கீர் பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும், நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கான கீராகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்வீட்னஸ்க்காக இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங்க்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை, நெய்யெல்லாம் ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்டொமக் ஃபில்லிங்கான வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய புரோக்கன் வீட் நட்ஸ் கீர் குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.